ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இந்த அனைத்து நண்பர்களும், அக்கா, தங்கி, அப்பா, அம்மா, ஒட்டு உறவினர்கள் எல்லாரும் இந்த ஃபேஸ்புக் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும், ஃபேஸ்புக் யார் யார் பார்க்குறீங்களோ, யூடியூப்பு, ஃபேஸ்புக் யார் பார்க்குறீங்களோ, எல்லாருக்கும் போய் கடவுளுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட போயிட்டு இந்த ஃபேஸ்புக்கில் டான்ஸ் போடுறாங்களே, அரைகுறை காட்டுறாங்களே, துணிமணி இல்லாத நிற்கிறாங்களே, சரியான முறையில் வந்து அது தவறான எண்ணத்தை காட்டுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களை எல்லாத்தையும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி இதுதான். யார் யார் ஃபேஸ்புக்கில் அரைக்குறையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட போயிட்டு கையெடுத்து அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்னும் மோசமாக காட்டினா நான் வந்து உங்களுக்கு தேங்காய் சரப்பு கொடுத்து அதோடு ஆடும் வெட்டுறேன், கோழியும் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன 100 வயசு இல்லை 200 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கையெடுத்து கும்பிட்றவங்களுக்கு அதை நல்லது செய்யுங்க. ஏன்னா அந்த ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு இருந்ததால் இப்போ 2002 இருந்து இப்போ ரொம்ப மோசமான நிலவரத்தில் காட்டின்னு இருக்கிறாங்க இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல் எல்லாமே. அவங்களுக்காக கையெடுத்து கும்பிட்றேன். இந்த மற்ற உறவினர்கள் பார்க்குறவங்களெல்லாம் ஆடு வெட்டி, கோழி வெட்டி, என்ன வெட்டணுமோ எல்லாத்தையும் வெட்டி அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அவங்க இன்னும் 200 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருக்கணும்னு. ஏன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நம்ம நாட்டுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது செய்கிறவங்க இந்த ஃபேஸ்புக்கில் அரைக்குறை காட்டுறவங்க தான். என்ன கையெடுத்து கும்பிடுங்க அவங்க. ஏன்னா கடவுள் அவங்க. ஏன்னா நம்ம இப்போ பிறந்த குழந்தைங்க கூட வந்து விளம்பரம் காட்டுறாங்க பாரு. இப்போ கையை மூடி இருக்குது. அந்த கையை மூடி வச்சுருந்த கையில் உள்ளார என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குது. அதுக்கு தான் ஆண் பெண் வந்து கல்யாணம் செய்து அவங்களுக்கு சந்தோஷமோட ஆண் பெண்ணோட சந்தோஷமான உடல் உறவு வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து மோசமான நிலவரத்தில் காட்டிட்டாக்க அவங்க எப்படி உடல் உறவு வச்சுக்குவாங்க? இல்லை எப்படி அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்க சொல்லுங்கள்? எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மோசமான நிலவரத்தை இவங்க வெளிப்படுத்துறதால யாருமே வந்து இப்போ வந்து எல்லாம் ஆண்களோ பெண்களோ அதோடைய நிலவரமே இல்லாத அவங்க எப்படி வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், எப்படி குழந்தைங்களை நாட்டில் அதிகம் உண்டாக்கணும் அப்படிங்கிறது இல்லாத எல்லாம் 1 2 குழந்தைங்களோட ஸ்டாப் பண்ணிக்குது. ஏன்னு கேட்டால் கஷ்டத்தோட சூழ்நிலை இல்லை, அவங்களுடைய உடம்போடைய திறமை இல்லாத காரணத்துக்காக தான். உடம்புல எந்த திறமையும் இல்லை. ஏன்னு கேட்டால் சின்ன குழந்தையிலேருந்தே தான் இதான் இவங்க வெறும் தவறான படத்தை போடுறாங்க, தவறான முறையில் ட்ரெஸ்ஸு போடுறாங்க. எப்படி அரைக்குறை எந்த எந்த யூடியூப் சேனல்னா தொட்டு பாருங்கள், ஃபேஸ்புக்குனா தொட்டு பாருங்கள், ரொம்ப மோசமான நிலவரத்தில் வருது தெரியுங்களா? கையெடுத்து கும்பிட்றேன். இந்த ஃபேஸ்புக்கில் போடுறவங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்து ஃபேஸ்புக் போடுங்க. உங்களை நான் வேணான்னு சொல்ல. டான்ஸ் போடுங்க, இது நல்ல காமெடி பண்ணுங்கள், நல்ல ஒரு காமெடி பண்ணுங்கள். ஏதோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்கள். ஆனால் உடம்பு காட்டி இப்படியாப்பட்ட பணத்தை சம்பாதிக்கணும்னு அவசியமே பண்ணாதீங்க. அதோட ரோட்டில் கூட உட்காந்து ஒரு தட்டு வச்சுட்டு பிச்சை எடுத்து கூட சாப்பிடுங்க. நான் கையெடுத்து கும்பிட்றோம். நல்லா இருக்கிறவங்க பிச்சை போடுவாங்க. ஆனால் உங்கள் உடம்பை காட்டி தான் அந்த பணம் சம்பாதிக்கணும்னா அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பணத்துக்காக பார்க்குறீங்க, மற்றவங்க வாழ்க்கையை இறந்து பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையை குடும்பத்தை எல்லாத்தையும் இறந்துடுறாங்க. நல்லா குடும்பம் பண்ணுறவங்க. ஏன்னா மோசமான நிலவரத்தில் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சில பேர் வாழலாமா இந்த நாட்டில் பேசாத போயிட்டு செத்துடலாமான்னு கூட நினைக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் அவ்வளோ மோசமான நிலவரம் காட்டுறாங்க. ஏன் இந்த ஃபேஸ்புக்கில் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே ஃபேஸ்புக் பார்க்குறவங்க எல்லாமே கொஞ்சம் காரி துப்பி அவங்கள திருத்துற வைக்க பாருங்கள். ஏன்னா ரொம்ப மோசமான நிலவரத்தில் கொண்டு போகிறாங்க. அது எல்லாம் நம்ம நாட்டில் வந்து நல்லது செய்யணும், தெரியுதா? நல்லது நடக்கணும். டான்ஸு, ஆடல் பாடல் எல்லாம் வைங்க பரவாயில்ல. ஆனால் மோசமான ட்ரெஸ்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி டான்ஸ் போடாதீங்க. என்ன அதை காட்டி ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் காட்டும்போது நல்லவங்களை கூட கெடுதலை புத்தி வருது. நல்ல புத்தி வர்றவங்களுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் தோண மாட்டேங்குது, கெடுதலை புத்தி தான் வருது. ஃபேஸ்புக்கு போடுறவங்க அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களிலேருந்து சின்னவர்களிலேருந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்றேன். நல்ல ஒரு குடும்பத்து கதையை போடுங்க, டான்ஸ் போடுங்க, பாட்டு பாடுங்க,
காமெடி பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், வேணான்னு சொல்லல. ஆனால் உடம்பு மற்றும் மானத்தை விற்று இந்த வாழ்க்கையை இந்த பூமியில் செய்யாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். ரொம்ப நன்றி. அப்படி நான் தவறாக செஞ்சிருந்தால் என்னை மன்னிக்கணும். இதை லைக் கொடுத்தாகணும். லைக் கொடுத்து எல்லா இடத்துலையுமே பரவலாக வரணும். இது நாட்டில் வந்து நல்லபடியாக இந்த நாட்டில் நல்லா நடக்கணும். அதை தான் நான் கையெடுத்து வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.